நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சோப்பில் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணலாமா இல்லை ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து சேஃபராக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னும்போது அது வந்து ஒரு கெமிக்கலுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஃப்ராக்ரன்ஸ் போட்டோன்னா நம்ம 100% நேச்சுரல்னு எப்போயுமே கிளைம் பண்ண முடியாது. ஆஹ் இதே எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அது மூலமாக நம்மளுக்கு எந்த விதமான ஸ்கின் அலர்ஜிஸோ ரேஷஸோ இரிட்டேஷன்ஸோ இச்சிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம போதுமான அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மைல்டான ஸ்மெல் இருந்தாலே போதும் சோப்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், ட்ரிக்ஸ் எவ்வளோலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பர் நாலேட்ஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மளோட சோப் மேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் இது மாதிரி செய்யலாம். தேங்க் யூ.